தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஆனந்த விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுக்கா பாச்சலூர் மலை மேலே பாரப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து உங்கள் எஸ்டேட்டுக்கு நம்ம இரிகேஷனுக்கோசம் ஒரு சோலார் அமைச்சிருக்கிறோம். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த பாச்சலூர் எஸ்டேட் இருக்கிறது 1600 மீட்டர் உயரத்தில் இருக்குது, ஆல்டிடியூட் உயரத்தில் இருக்கிற மலைப்பிரதேசம். இவங்களுக்கு வந்து ஒரு 20 ஏக்கர் ஏலக்காய் எஸ்டேட் இருக்குது. இதுக்கு வந்து இவங்களுக்கு மழை காலத்தில் போக சம்மரில் ஒரு 4 மந்த்ஸுக்கு வந்து இவங்க இரிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு உண்டான ப்ரொவிஷனில் வச்சுருக்காங்க. பட் இதுக்கு வரல வந்து ஒரு 2 ஜென்ரேட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பிறனையில் ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது ஒரு பள்ளத்தில், அதை லிஃப்ட் பண்ணிட்டு வந்து ஜென்ரேட்டரில் இங்கே ஒரு தொட்டியில் ஊற்றி இங்கேருந்து மறுபடியும் இப்போ பம்ப் பண்ணுவாங்க. ஒரு பார்ட் ஏரியா வந்து இங்கேருந்து ரீபம்பில் பாயும், ஒரு பார்ட் ஏரியா வந்து கிராவிட்டிலே பாயும். இதுக்கு நம்ம இந்த சோலார் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுறதுல 2-3 ட்ராபேக் இருக்குது. ஒன்று வந்து டீசல் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுல பிளைல் வைத்து வாங்கிட்டு வரணும். ரெண்டாவது டீசல் இன்ஜின் மெயின்டெனன்ஸ் அடிக்கடி ட்ரபிள் வர்றது, மெக்கானிக் தேடுறது, அந்த பிரச்சனை இருக்குது. மூணாவது இப்போ இருக்க டீசல் தட்டுப்பாட்டில் டீசல் கிடைக்கிறது சிரமம். ஸோ இதையெல்லாம் பதில் கருத்தில் கொண்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்களை அப்ரோச் பண்ணார். அதுக்காக ஒரு 10 HP சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இது ஹில் ஸ்டேஷன் போட்டிருக்கிறதுனால எனக்கு பைஃபேசியல்ங்கிற பேனல் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் எஃபிஷியன்ட் அதிகமாக வரணுங்கிறதுக்கோசரம் இது வந்து ஆக்சுவலாக 10 கிலோவாட் பேனல் போட்டு 5 HP மோட்டர் ஓட்டுற மாதிரி போட்டு கொடுத்துருக்குறோம். 5 HP ஸ்டேஜ் மோட்டர் கொடுத்துருக்கோம். மணிக்கு 40 லிட்டர் நல்ல இரிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிஸ்டம் உங்களுக்கு. அதே போல் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வழக்கமாக ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாமல் இவங்ககிட்ட கொஞ்சம் மெட்டீரியல் இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் இப்போ எடுத்து லெவல் வந்து 6 காலுமே 6 விதமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சராகவே இங்கே சைட்லேயே கொண்டு வந்து செஞ்சு கொடுத்து இதுக்கோசரமே பக்காவாக பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த நம்ம மோட்டருடைய முழு டிஸ்சார்ஜை பார்ப்போம். இந்த சோலாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு விவசாயி இப்போ டீசலுக்கு இருக்க கிரிசிஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு ஜென்ரேட்டர் மட்டும் வந்து இது அமைச்சிருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜென்ரேட்டர் தான் இது அமைச்சிருக்கிறோம். இப்போ வந்து இவருக்கு பெர்னியல் சோர்ஸ் வேற ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது. இங்கிருந்து ஒரு 800 மீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது. ஒரு பள்ளம் தோண்டி அங்கிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ பயன்படுத்துறதுக்கு இன்னொரு சோலார் சிஸ்டம் போட போகிறோம். இவருக்கு ஏரியா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னொரு சோலார் சிஸ்டம் போடணும். இந்த ஏரியா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இரிகேஷன் அமைக்க போகிறோம். இந்த மாதிரி சோலாரும் சொட்டுநீர் பாசனம் உங்களுக்கு ஏதாவது அமைக்கணுங்கிற பட்சத்தில் கீழே உள்ள நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. இதுவரை இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுபோல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.